வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. என்னங்க என்னங்க இதெல்லாம் இப்படி மௌனமா இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்களேன்னு தங்கப்பதக்கத்தில் கேஆர் விஜயா கதர்ன நடிப்பு சிவாஜி கேஆர் விஜயான்னு நினைக்கிறப்ப நெஞ்சில் படமா ஓடும். அதுக்கு காரணம் விஜயாவோட அந்த உணர்ச்சிகரமான நடிப்பு தான். அது நடிப்பாவோட தெரியாது, நிஜமா தெரியும். அதுதான் கேஆர் விஜயா. சிவாஜிக்கு பத்மினி, தேவிகா, வாணேஸ்வரி இன்னும் பல பேர் ரொம்ப பொருத்தம்னு சொல்ற மாதிரி படங்கள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆதர்சனமான புருஷ தம்பதிகள் ஜோடிகள் அப்படின்னு சொல்றப்ப சிவாஜி கேஆர் விஜயா ஜோடிக்கு இணையா வேற யாரையும் சொல்ல முடியாது. கை கொடுத்த தெய்வம். கேஆர் விஜயா சிவாஜியோட சேர்ந்து நடித்த முதல் படம். ஆனால் சிவாஜிக்கு ஜோடி இல்லை. பஞ்சாபி பொண்ணா நடிச்சிருப்பாங்க கேஆர் விஜயா. வடநாட்டு உடையில வர்ற கேஆர் விஜயாவுக்கு சிவாஜி தமிழ் பொண்ணு மாதிரி எப்படி இருக்கணும்னு சொல்லித்தர மாதிரி காட்சி இருக்கும். இந்த காட்சியில் நடித்த கேஆர் விஜயா அந்த அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் பெண்ணா இருந்தாலும் புடவை கட்டி நடிக்கிற மாதிரி காட்சியில் எப்படி நடிக்கணும்னு சிவாஜி தான் செஞ்சு காட்டினார். சிவாஜி சார் நாடக காலத்தில் இருந்து பெண் வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். அவர் செஞ்சு காட்டின அந்த நளினம், வெட்கம் எல்லாம் பெண் நடிகைகளை விட அற்புதமாக இருந்துச்சு. நான் சிறப்பாக செஞ்சதுக்கும் சிவாஜி சார் தான் காரணம். கேஆர் விஜயாவுக்கு மாடர்னா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி வந்த படம் தான் ஊட்டி வரை உறவு. ஊட்டி வரை உறவு படத்தில் தேடினேன் வந்தது பாட்டுக்கு முதலாக மாடர்னா டான்ஸ் ஆடி இருப்பார் கேஆர் விஜயா. முதல் தடவையாக மாடர்னா டான்ஸ் ஆடி இருந்தாலும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருப்பார் கேஆர் விஜயா. கேஆர் விஜயாவோட கணவர் வேலாயுதம் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கம். வேலாயுதம் சினிமா படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்வார். கே பாலாஜி சிவாஜி வச்சு முதலாக எடுத்த படமான தங்கை படத்தில் கேஆர் விஜயாவை கதாநாயகியா போட்டாதான் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு வேலாயுதம் சொன்னதால தான் தங்கை படத்தில் கேஆர் விஜயா நடித்தாங்க. சிவாஜி நடித்த அதிக வெள்ளி விழா படங்களில் கதாநாயகியா நடித்தவரும் கேஆர் விஜயா தான். தங்கப்பதக்கம், திரிசூலம், நீதிபதினு 3 படம் பெரிய வெற்றி அடைஞ்ச படங்க. இதில் திரிசூலம் தாறுமாற ஓடி தள்ளுன படம். நடிகர் திலகம் இறக்கிறதுக்கு 1 மாதம் முன்னால் கேஆர் விஜயா உடல்நலம் பாதிச்சு இருந்தாங்க. அப்போ நடிகர் திலகம் ஃபோன் பண்ணி, என்ன விஜயா உடம்பு சரியில்லையா, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அடுத்த மாதமே அவர் மறைஞ்சிருவார்னு நினச்சி பார்க்கல. அவர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தராக இருந்தார். இருந்துகிட்டும் இருக்கார் சிவாஜி அப்படின்னு சிவாஜி மறைஞ்சப்ப கேஆர் விஜயா சொன்னாங்க. திரிசூலம் பட ஷூட்டிங் காஷ்மீர் ஏர்போர்ட்டில் நடந்துச்சு. எல்லா பாஷையும் பேசுறவங்க அங்கே இருந்தாங்க. எல்லோரும் ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஷூட்டிங் நடந்தப்ப சிவாஜி நடித்த நடிப்பை, எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்து அங்கே கூடியிருந்தவங்க எல்லாரும் ஆரவாரமாக கைதட்டு ரசித்து பாராட்டினாங்க. அதை மறக்கவே முடியாது. இப்படி பாஷை தெரியாவிட்டாலும் சிவாஜியோட நடிப்பு எல்லாரையும் கவர வச்சுடும்னு திரிசூலம் ஷூட்டிங் அனுபவத்தை சொல்லியிருக்கார் கேஆர் விஜயா. சிவாஜியோட கேஆர் விஜயா கிட்டத்தட்ட 40 படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அதில் ஜோடியா கிட்டத்தட்ட 35 படங்கள்ல நடிச்சிருக்கார். கேஆர் விஜயாவும் சிவாஜி வச்சு சொந்த படம் எடுத்தார். நான் வாழ வைப்பேன் படம் தான் அது. இதில் வர்ற ரஜினி கேரக்டரை சிவாஜி செய்யறேன்னு சொல்ல, இல்லை நீங்கள் தான் ஹீரோன்னு சொல்லி வியாபாரம் செய்ய முடியும், அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டார் கேஆர் விஜயா. என்னை எல்லோரும் புன்னகை அரசுன்னு சொல்லுவாங்க. இருமலர்கள் ஷூட்டிங்கில் சிவாஜி என்னை பார்த்து, நாங்கள் எல்லாம் பேர் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடிக்க வேண்டியிருக்கு, ஆனால் நீ சும்மா வந்து சிரிச்சுக்கிட்டே பேர் வாங்கிக்கிற அப்படின்னு சொன்னார். திரிசூலம் படத்தில் டெலிஃபோனில் சிவாஜியும் நானும் பேசுகிற காட்சியில் உண்மையிலேயே நான் அழுதுகிட்டே தான் நடித்தேன் அப்படின்னு ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தார் கேஆர் விஜயா. தமிழ் பட நடிகைகளிலேயே கேஆர் விஜயா தான் அதிக படங்களில் நடிச்சிருக்கார். தவிர கதாநாயகியாவே அதிக படங்களில் நடிச்சுள்ள நடிகையும் கேஆர் விஜயா தான். ஜெனரல் சக்கரவர்த்தி படத்தில் கெட்டுப்போன மகளை கோபத்தில் கை நீட்டி அடிக்கணும். நான் நடித்ததை பார்த்த சிவாஜி, இப்படியா செல்லமா தட்டுற மாதிரி நடிக்கிறது, இதில் ஒரு உணர்ச்சியும் இல்லையேன்னு சிவாஜி சொல்லிக் கொடுக்க, அதன்படி நான் நடிக்க அந்த காட்சி ரொம்ப பெர்ஃபெக்டாக அமைஞ்சது. சொர்க்கம் பட சமயத்தில் ஷூட்டிங்கில் கேஆர் விஜயா ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. சிவாஜி இதை கவனிச்சுட்டு, என்ன விஜயா ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டிருக்கார். முதல்ல ஒன்றுமில்லைன்னு சொன்னவங்க சிவாஜி மறுபடி கேட்டதும் உண்மையை சொல்லிட்டாங்க. கேஆர் விஜயாவோட குழந்தைய கடத்தி விடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் கடிதாசி வந்திருக்கு. கணவர் வேலாயுதம் கூட வெளிநாட்டில் அப்போ இருக்காரு.
இந்த சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை. இதை சிவாஜி கேட்டதும் விஜயாவுக்கு ஆறுதல் சொல்லி இது போல பல பிரச்சனைகளை உதாரணமா சொல்லி தைரியப்படுத்தி இருக்கார். அது மட்டும் இல்லாம முன் எச்சரிக்கையா சில செயல்களையும் சொன்னார் சிவாஜி. சினிமாவில் நடித்ததோடு மட்டும் இல்லாம நல்ல ஒரு அட்வைசராகவும் சிவாஜி எல்லோருக்குமே இருந்திருக்கிறார். இது கேஆர் விஜயாவே சொன்ன விஷயம். திருமணத்துக்கு பின்னாலேயும் மவுசு குறையாம அதிக தமிழ் படங்களை தொடர்ந்து நடிச்சுட்டு வந்த நடிகையும் கேஆர் விஜயா தான். சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருந்த ஒரே தமிழ் நடிகை கேஆர் விஜயா தான். அது தவிர மாடி நீச்சல் குளம் இருக்கிற பங்களா, குதிரை வளர்ப்பு என மிக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த முதல் தமிழ் நடிகையும் இவர்தான். தன்னை அறிமுகப்படுத்திய KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்திலேயே தன் 100வது 200வது படங்களையும் நடித்த சிறப்பு கொண்ட ஒரே தமிழ் நடிகை கேஆர் விஜயா தான். சிவாஜியோட 250வது படம் படிக்காத பண்ணையார். அது கேஆர் விஜயாவுக்கு 200வது படமும் கூட. சிவாஜி வீடு எப்பவுமே கூட்டமா இருக்கும். எப்பவுமே ஆட்கள் வர்றதும் போறதுமா இருப்பாங்க. அன்னை இல்லத்துக்கு போனா ஒரு லட்சுமி கடாட்சமா இருக்கும். ஒரு கூட்டு குடும்பமா ஒன்னா அவங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அன்னை இல்லம் வீட்டுக்குள்ள போனா ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். சிவாஜிக்கு பின்னால ராம்குமார் பிரபு கூட எனக்கு ஆதரவா இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அன்னை இல்லத்தை பத்தி கேஆர் விஜயா சொன்ன விஷயம் இது. 1963ஆம் ஆண்டில் தன் திரையுலக பயணத்தை தொடங்கிய கேஆர் விஜயா இன்றளவும் திரையுலகில் பயணித்துக் கொண்டே உள்ளார். ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் தமிழ் நடிகை ஒருவர் திரையுலகில் தொடர்ந்து பயணிக்கிறார் என்றால் அது கேஆர் விஜயா தான்.